வெல்கம் டு கிச்சன் கில்லர் மாலதி. இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல ஒரு ஹெல்த்தியான சமையல், வாழைப்பூ அது மாதிரி சுண்டைக்காய் ரெண்டுமே ரொம்ப நல்ல ஒரு உடம்புக்கு உகந்த பொருள். அதனால அதை வச்சு ஒரு கூட்டு, முருங்கைக்கீரை பொடி. சின்ன தொட்டி தான் இங்க பாருங்க, அள்ளி நல்லா கீழே வந்து அள்ளி நல்லா தண்ணியை மூடிட்டு அள்ளி வந்துட்டு பாருங்க. அது கீழே எல்லோ கலர் பூக்கும். அந்த அதே தாமரையும் வச்சோம், மேல வந்து முட்டோட தாமரை வந்துட்டு ரொம்ப சூப்பரா வந்துருக்கு பாருங்க. ஒரு இலை ஒண்ணு தண்டு எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து சேப்பு பசலை ஒரு பாருங்க, ஒரு கிரில் கேட்டுல அப்படியே தூக்கி வச்சிருக்கிறோம். வாழைப்பழம் அப்படியே தார்லயே பழுத்துட்டு பாருங்க. வெட்டவே இல்லை, ரெண்டு பழம் பிச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல டேஸ்டா, மரத்திலே சாப்பிட்றோம்ல, நல்ல டேஸ்டா இருக்கும். வெட்டிக்கிட்டே போட இப்படியே பார்த்தா பச்சை பச்சைன்னு இருக்கும். பழம் நல்ல. வாழைப்பூ வந்து மோர்ல அரிஞ்சு நைஸா அந்த பாருங்க காம்பெல்லாம் எடுத்துட்டு அரிஞ்சு வச்சிருக்கேன். ஒரு 200 கிராம் வந்து சுண்டைக்காய், ஒரு 50 கிராம் பைத்தம்பருப்பு ஊற வச்சிருக்கேன் வாஷ் பண்ணி. இப்போ நம்ம பைத்தம்பருப்பை இதுல கொட்டிக்கணும். அரிஞ்சு வச்சிருக்க வாழைப்பூவையும் இந்த பச்சை பயிரில் அந்த கிளாஸால 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் பச்சை பயிர் வேக. சுண்டைக்காயும் வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். அரியெல்லாம் வேண்டாம், குக்கர்ல 3 விசில் விட போறோம். அப்படியே இதுலயே கொட்டிடலாம். ஒரு தக்காளி கட் பண்ணது, கொஞ்சமா மேல உப்பு, ரொம்ப போட வேண்டாம். குழம்பு மிளகாத்தூள்ல ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை, சின்ன சிட்டிகை. நம்ம எதுவும் மிஸ் பண்ண வேண்டாம், அப்படியே வெந்துக்கும். அடியில இருக்கிற பருப்பும் கரெக்டா வெந்துடும். தண்ணி வந்து அந்த பருப்பு போட்டதால 2 கிளாஸ் வச்சிருக்கேன். அப்படியே மூடி 3 விசில் விட்டுருவோம். சாதமும் களைஞ்சி போட்டாச்சு. நான் கொஞ்சம் வேற மீன் வறுவல், ரசம் இதெல்லாம் வைக்கிறேன் சமையலுக்கு. நான் காட்டுறது இந்த கூட்டும் ஒரு முருங்கைக்கீரை பொடியும். நம்ம உளுத்தம் பருப்பை வெறும் சட்டியில நம்ம வறுத்துடலாம். முருங்கைக்கீரை பொடிக்கு முதல்ல உளுத்தம் பருப்பு வெறும் சட்டியில ஒரு 4 ஸ்பூன் வறுத்துக்கிறேன். கொஞ்சமா தான் நுணுக்கி காட்ட போறேன். பட்டை மிளகாய் போட்டுக்கிட்டேன். கடலைப்பருப்பு ரொம்ப வேண்டாம். இந்த உளுந்து கொஞ்சம் வறுபட்டோன்னா சும்மா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. நமக்கு உளுந்துமே நல்லதுதான் போட்டு சாப்பிடுறது. கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை எதுக்கு போடுறோம்னா, முருங்கைக்கீரையில ஒன்றும் வாசனையோ டேஸ்டோ பெருசா வந்துடாது. நமக்கு உடம்புக்கு நல்லது, தினம் சேருமேங்கிறதுக்கு தான். கருவேப்பிலை 2 போட்டோம்னா அந்த முருங்கைக்கீரையோட இந்த பொடி வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். அதுக்காக தான் கருவேப்பிலை போட்டுக்கலாம், புதினா போட்டுக்கலாம். இந்த மாதிரி வாசனை உள்ள பொருளையும் கொஞ்சம் போட்டு நம்ம முருங்கைக்கீரையோட நுணுக்கணும்னா போட்டு சாப்பிட டேஸ்டா இருக்கும். காட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனு மிளகு, ஒரு 1/4 ஸ்பூனு ஜீரகம். ரொம்ப கம்மியா போடணும், இதெல்லாம் வாசனைக்காக தான். எல்லாம் உளுந்தெல்லாம் பக்குவமா வறுபட்டு போச்சு. எதுக்கு உளுந்த வறுத்துட்டு அது மேல மேல போடுறோம்னா, அந்த உளுந்தோட வறுக்கும் போது ஈஸியா அது முருவி வந்துடும். இதை எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சுட்டு காட்டுறேன். இந்த குக்கர்ல சாதம் இருக்கு, இதுல வந்து நம்மளோட கூட்டுக்கு இருக்கு, இந்த பக்கம் பொடி பண்றோம். இதுல முருங்கைக்கீரையெல்லாம் உரிட்டு வந்தாச்சு. இந்த வெறும் சட்டியிலே போடலாம். கொஞ்சமா எண்ணெய் விட்டோம்னா பச்சை நிறம் குண்ணாம இருக்கும் நம்ம வறுத்து எடுக்கும் போது. இந்த அலசின தண்ணி வதங்குறதுக்கு லைட்டா முதல்ல வதக்கிக்குவோம். புளியோண்டு எண்ணெய் போடுறேன். அந்த கருவேப்பிலை வறுத்தது மாதிரி அப்படியே முருங்கைக்கீரையை அதுலயே போட்டு வேணாலும் வறுத்துடலாம். இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்குவோம். போட்டு சாப்பிட்றது, அதனால சின்ன ஸ்பூனால 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுருக்கோம். காயமும் போட்ட வேண்டியதான். பொடியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்படியே மூடி வச்சிருவோம். நம்ம அடிக்கடி குழம்பு வைக்கணும்னே அவசியம் இல்லை. 2-3 சைஸ் கருவேப்பிலை பொடி, இந்த மாதிரி பொடியெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஹெல்த்தியா இருக்கும். எடுத்துக்கொண்டே வச்சிருவோம். கொஞ்சமா எண்ணெய் போட்டிருக்கேன். 3 விசில் விட்டாச்சு. அப்படியே வெயிட்டை கட்டிடும். எல்லாமே சூப்பரா வந்துட்டு பாருங்க. நமக்கு ஈஸியா ஆயிடுது. 1 ஸ்பூன் கறி வடகம், அது கூடவே 4 பெருஞ்சீரகம்.
பெருஞ்சீரகமும் போட்டுக்கலாம், ஜீரகமும் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு வெங்காயம். நம்ம வேக வச்சதை முதல்ல கொஞ்சமாக தான் உப்பு போட்டோம், அது பத்தாது. ஏன்னா காயெல்லாம் வேகும் போது உப்பு நிறையா போடக்கூடாது. இப்போ கொஞ்சம் போட்டோம். அதிகமாக தேங்காவை அரைச்சி சக்கையோட போட மாட்டேன். கொஞ்சம் தேங்காய் சக்கையும் கொஞ்சம் பாலுமா எடுத்து வச்சிருக்கோம், அதை அப்படியே இதில் ஊற்றிடலாம். இது கூட கொஞ்சோண்டு பெருஞ்சீரகத்தூள். ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். குக்கர்ல வெந்ததுனால நம்ம அப்படியே தாளிச்சு ஒரு கொதி வந்தா போறோம். இதை அப்படியே எடுத்து ஊற்றிடுவோம். அப்படியே மேல 2 கருவேப்பிலை போட்டு திங்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மேலால கொஞ்சோண்டு நெய், எவ்வளவு தேவையோ போட்டுக்கலாம். நான் கொஞ்சமா போடுறேன். நம்மளோட பொடி கூட்டு 2 ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான்.